ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் பிர்ஜு கியோட் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முன்னாள் முதல்வர் மம்தா அங்கு சென்றிருந்தார். அப்போது அவரது காரை சிலர் சூழ்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கற்கள் மற்றும் சேற்றை எடுத்து காரின் மீது வீசினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து திரும்பிய மம்தா போலீசாரின் கண் முன்பாகவே சமூக விரோத சக்திகள் தனது கார் மீது பெரிய கற்களை வீசி தாக்கியதாக குற்றம் சாட்டினார். தாக்குதல் மிகவும் கடுமையாக இருந்தது. காரின் கண்ணாடி திறந்திருந்தால் எனது மண்டை உடைந்திருக்கும். நாங்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று மம்தா கூறினார். அந்த பகுதிக்கு தான் வருவது குறித்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்தும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. காவல்துறையினர் பாஜகவினருக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கம் சமூக விரோதிகளின் கைகளுக்கு சென்றுவிட்டது என்றும் விமர்சித்தார். இதற்கிடையே மம்தா பானர்ஜியின் கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பாஜக கண்டித்துள்ளது. மாநில பாஜக தலைவர் சமிக் பட்டாச்சாரியா முன்னாள் முதல்வரின் கார் மீது கற்கள், சேறு அல்லது செருப்பை வீசுவது பாஜக ஒருபோதும் ஆதரிக்காது என்றார். இந்த சம்பவத்தில் பாஜக தொண்டர்கள் யாரும் ஈடுபடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மூத்த பாஜக அமைச்சர் அக்னிமித்ரா பாலு இந்த தாக்குதலை கண்டித்தார். மம்தா பல தவறுகளை செய்திருக்கலாம், ஆனால் ஒரு பெண், குறிப்பாக வயதான பெண்ணுக்கு இதுபோன்று நடப்பதை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்று அவர் கூறினார். இதற்கிடையே உயிரிழந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் பிர்ஜு கியோட்டின் மரணம் தொடர்பாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. பிர்ஜு மீது மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட புகார்கள் இருந்ததால் போலீசார் அவரை கைது செய்திருந்தனர். பின்னர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி இறந்தார். போலீசார் தாக்கியதே தனது கணவரின் உயிரிழப்பிற்கு காரணம் என அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் பிர்ஜுவின் குடும்பத்தினரை சந்திக்க சென்றபோதுதான் மம்தா கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.